Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காதலி உணவு அருந்திவிட்டு அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் இளைஞரை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வலுக்கும் சந்தேகம். செய்தியாளர்கள் கூட நுழைய முடியாத பாதுகாப்பு நிறைந்த பல்கலைக்கழகத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் நுழைந்தது எப்படி என மாணவிகள் கேள்வி. பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மனசாட்சியின்றி பாலியல் சீண்டல் என திசை திருப்பும் திராவிட மாடல் அரசு. பாலியல் சீண்டல் என்றால் மாணவியை மருத்துவமனையில் அனுமதித்தது ஏன் என கேள்வி எழுப்பும் மாணவர்கள் ஸ்டாலின் அரசு பிரச்சனையை மூடி மறைக்க முயல்வதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் திராவிட மாடல் அமைச்சர். போதை ஆசாமிகள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு அலங்கோல ஆட்சி நடத்துபவர்கள் ஒரு மாணவியின் வாழ்க்கை சீரழிந்த பின் நடவடிக்கை எடுப்பதாக நாடகமாடுவதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிக்கியவர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என தகவல். காதலர்களை மிரட்டி அத்துமீறலில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் கைதான ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பது அம்பலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி. திமுகவில் செல்வாக்கு செலுத்தி வந்த ஞானசேகரன் தொடர்ந்து ஆளுங்கட்சியின் ஆசீர்வாதம் இருந்ததால் பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலிலும் பாலியல் வன்கொடுமையிலும் ஈடுபட்டதாக தகவல். தமிழக கல்வி வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் உள்ளிட்ட சிலர் தினமும் மது குடிக்கும் பார் போல பயன்படுத்தி வந்ததாக தகவல். பல்கலைக்கழகத்தில் இருக்கும் சிசிடிவிகள் செயல்பட்டதாகவும் அதன் ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி சென்ற காவல்துறை காட்சிகளை வெளியிடாமல் மேலும் பல குற்றவாளிகளை தப்ப வைக்க முயற்சிப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்யவில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு. முதல் தகவல் அறிக்கையில் பாலியல் பலாத்காரம் என பதிவிடப்பட்டிருந்ததாக வெளியான தகவல் மருத்துவ பரிசோதனையை செய்யாதது ஏன் என மாணவர்கள் கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடூரம் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது சட்டம் ஒழுங்கை பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுகிறது. மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சாத்தனூர் அணை முன்னறிவிப்பின்றி திறந்துவிட்ட போது முதலை பண்ணையிலிருந்து 93 முதலைகள் மாயமானதாக தகவல். ஆற்றங்கரை மற்றும் ஏரிக்கரைகளை ஒட்டியுள்ள மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் முதலைகள் மாயமானது குறித்து வனத்துறை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பக்கிம்காம் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிவிட்டு தண்ணீரில் தவறி விழுந்தோருக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்குவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி. மாடம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சிக்கு அதிரடி உத்தரவிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம்
ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் செயல் திட்டத்தை உடனடியாக தாக்கல் செய்யாவிட்டால் மாநகராட்சிக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதியில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக வந்த இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர். காவல்துறையின் செயலை கண்டித்து இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுரையில் மூட்டை மூட்டையாக 1.4 டன் குட்கா பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. திராவிட மாடல் அரசு போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லும் நிலையில் டன் கணக்கில் குட்கா பொருட்கள் தமிழகத்திற்குள் வருவது எப்படி என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாடு அருகே 126 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் நாள்தோறும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவது எப்படி? கஞ்சா வேட்டை 2.0, 3.0 என 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசு நடத்தியதெல்லாம் நாடகமா என மக்கள் கேள்வி. சென்னை ஓட்டேரியில் மது குடிக்க பணம் கேட்டு தொல்லை செய்த இளைஞரை நண்பர்களே இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையால் கொலை குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இறைச்சி கடை ஊழியரை மது போதைகள் ஆசாமி தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதால் நிம்மதியை இழந்து தவிப்பதாக வணிகர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே இளைஞரை 10க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இளைஞர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.